கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துருவான். அதனால இவங்க மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா இவங்க அம்மா அப்பா அதெல்லாம் யோசிக்காம தான் பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் மண்டையில வச்சுப்பாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோனிக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோனியும் வேலைக்கு போனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு தனியா ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருப்பா. அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அப்புறமேட்டு ஒரு டாக்டர் அவளுக்கு அறிமுகப்படுத்துவா. அந்த டாக்டர்கிட்ட போய் என்னால என் ஹஸ்பண்டை தாண்டி வேற பையனை நினைக்கவும் முடியல, அதே நேரத்துல மனசு கஷ்டமாவும் இருக்கு, என்ன பண்றது டாக்டர்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒண்ணு நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுருவான். ஹீரோனி அடுத்த நாள் காஃபி குடிச்சிட்டு வீட்டு வேலைக்காரிட்ட வீட்டை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு இருப்பா. பஸ் ஒரு லேட்டா இருக்கும், அதனால கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு மன கஷ்டமா இருக்கு, யாரும் என் ஹஸ்பண்டை தாண்டி வேற பையன் நினைக்கவே முடியலன்னு சொல்லுவா. ஹீரோனி ஃப்ரெண்டு ஒரு ஆப்பை சொல்லுவா. அந்த ஆப்பை இவளும் ட்ரை பண்ணுவா. எப்பயும் போல ஹீரோனியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்ல வந்து உட்காந்துருப்பா. ஒரு நாள் பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பூவை வச்சுட்டே போயிருவா. அதனால இன்னொருத்தன் வந்து அந்த பூவை கொடுப்பான். அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா அவனுக்கும் அவன் பொண்டாட்டி சுத்தமா பிடிக்காது. அவன் பொண்டாட்டி வெறுத்துருவான். நம்ம ஹீரோனியும் டேட்டிங் ஆப்ல பார்த்த ஒரு பையனை வீட்டுக்கு வர வச்சிருப்பா. வீட்டுக்கு வந்தா அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் அவன் ஹஸ்பண்ட் பத்தியே பேசிட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி டாக்டர் கிட்ட போய் சொல்றா, இதெல்லாம் நேற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தப்பு இல்லையா டாக்டர்னு கேட்கும்போது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். பஸ் ஸ்டாண்ட்ல எப்பயும் யாரையுமே பார்க்காத நம்ம ஹீரோனி அன்னைக்குன்னு பார்த்து சின்ன பையனை கூட சைட் அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியா அந்த ஒருத்தன் கொடுத்தான் பாத்தீங்களா, அவனையும் நம்ம ஹீரோனி பாத்துறாங்க.